திருப்பரங்குன்றம் செல்லும் மோடியை தடுக்க மு.க. ஸ்டாலின் போட்ட சீக்ரெட் திட்டம். லோக்கல் திமுக ரவுடிகளுக்கு போட்ட உத்தரவால் அலர்ட்டான மத்திய உளவுத்துறை. அட்வான்ஸாகவே திருப்பரங்குன்றம் வந்திறங்கிய மோடியின் எஸ்பிஜி செக்யூரிட்டி படை. கட்டம் கட்டப்படும் திமுக உள்ளூர் புள்ளிகள். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை மோடிக்கு எதிர்ப்பான ஒரு அரசியல் செய்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுக பக்கம் திருப்பிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ முஸ்லிம்கள் பாஜகவுக்கு எதிராக இருப்பதால் அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் அரசியல் செய்து வருகிறார் மு.க. ஸ்டாலின். அதனால்தான் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார் மு.க. ஸ்டாலின். அதோடு சிக்கந்தர் தர்காவுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக நீதிமன்றத்திலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ததோடு தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவு போட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராகவும் அரசியல் செய்தார். அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மக்களவையில் கனிமொழி 120 எம்பிகளிடத்தில் கையெழுத்து வாங்கினார். ஆனால் அது எல்லாமே புஸ்வானமாகிவிட்டது. இந்த நிலையில்தான் வருகிற மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடி. அப்போது அவர் 2 அதிரடி சம்பவம் செய்ய போவதாக தமிழக பாஜக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது மார்ச் 1ஆம் தேதி மதுரை வரும் பிரதமர் மோடி அங்கு கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். குறிப்பாக பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் இந்த மருத்துவமனையின் பணிகள் தாமதமாகி வந்ததால் அதை வைத்தே பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்தது திமுக. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு செங்கலை கையில் வைத்துக் கொண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதாக சொல்லிக்கொண்டு பாஜக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறது. தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசு எந்த நலத்திட்டங்களையும் செய்வதில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட ஒரு செங்கலை கூட வைக்கவில்லை. திமுக மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையோடு செயல்படுகிறது என்று அவர் பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த நிலையில்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்து மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. அதனால் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். இதன் மூலம் இனிமேல் மதுரை சுற்று வட்டார மக்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க மக்கள் அங்கு சிகிச்சைக்கு வரப்போகிறார்கள். இதன் காரணமாகவே மு.க. ஸ்டாலின், உதயநிதி போன்றவர்கள் யாருமே இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி வாயே திறக்கவில்லை. கடந்த காலங்களில் சில தேர்தல்களில் அதை வைத்தே செங்கலை கையில் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்த உதயநிதி ஸ்டாலின் இப்போது வாய் திறந்தால் தங்களை பாஜகவினர் திருப்பி அடிப்பார்கள் என்பதற்காக எந்த ஒரு பிரச்சாரத்திலும் எய்ம்ஸ் குறித்து வாயே திறக்காமல் அடக்கி வாசித்து வருகிறார். அந்த வகையில் மார்ச் 1ஆம் தேதி எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி திமுகவுக்கு எதிராக அதிரடியாக ஆவேசமாக பேச இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு அன்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கும் செல்லும் அவர் சாமி தரிசனம் செய்கிறார். இதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் செய்த அரசியல் முருக பக்தர்களுக்கிடையே திமுக மீது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வர வேண்டும். அவர்கள் வந்தால்தான் இந்துக்களின் உரிமை நிலைநாட்டப்படும். காரணம், இந்து சமய அறநிலைத்துறையே இந்து கோவிலை பாதுகாக்காமல் திமுக அரசுக்கு சாதகமாக செயல்படுகிறது. அங்கு இருக்கும் சிக்கந்தர் பாஷா தர்காவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. அந்த அளவுக்கு இந்து சமய அறநிலையத்துறையை இந்து கோவிலுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் திருப்பி வைத்திருக்கிறார். அதனால் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து இந்து முன்னணி மற்றும் தமிழக பாஜகவினர் அழைப்பு விடுத்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் மார்ச் 1ஆம் தேதி மதுரை வரும்போது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய அவர் திட்டமிட்டுள்ளார். இப்படி பிரதமர் மோடி மதுரை வரும்போது 2 அதிரடி சம்பவங்கள் செய்ய போவதால் திமுக தரப்பு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடியும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு விசிட் அடிப்பதால் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் குறித்தோ கோவில் குறித்தோ திமுகவினர் யாரும் எந்தவித கருத்தும் சொல்லக்கூடாது என்று தடை போட்டு உள்ள ஸ்டாலின், மோடி வரும் நேரத்தில் அதுபோன்று யாரேனும் பேசினால் அவர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். அப்படி கொடுத்தால் இந்து மக்களிடையே திமுகவிற்கு எதிரான மனநிலை இன்னும் பெரிய அளவில் மாறத் தொடங்கிவிடும் என்று கூறியுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். அதோடு இந்த முன்னணியை பொறுத்தவரை பிரதமர் மோடி திருப்பரங்குன்ற கோவிலுக்கு வரும்போது அங்குள்ள தீபத்தூணில் நீதிமன்ற உத்தரவின்படி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்களாம். மதுரை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் மு.க. ஸ்டாலின் தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்தினார். இதனால் முருக பக்தர்கள் கடும் மனவேதனைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த நிலையில் பிரதமர் மோடி தீபத்தூணில் தீபம் ஏற்றி வைத்தால் அது தமிழ்நாடு முழுக்க இருக்கும் முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்களாம். அதனால் மதுரை வரும் பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைப்பது, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வது மட்டுமின்றி தீபத்தூணில் தீபம் ஏற்றி வைத்து மிகப்பெரிய சம்பவம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில்
சமயத்தில் பிரதமர் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு செல்லும் போது அங்கு ஏராளமான பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் கூடுவார்கள். அப்போது ஏதேனும் சலசலப்பு ஏற்படுத்த வேண்டும், கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அங்குள்ள திமுக புலிகளுக்கு கட்சி தலைமை சீக்ரெட் உத்தரவு போட்டிருப்பதாக உளவுத்துறை மத்திய அரசுக்கு ஒரு அவசர ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம். அதன் காரணமாகவே அது குறித்து தகவலை தமிழக போலீசாருக்கு அனுப்பியுள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது பிரதமரின் ஸ்பெஷல் செக்யூரிட்டி படையான எஸ்பிஜி அதிகாரிகளையும் திருப்பரங்குன்றம் வரவைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளார்களாம். யாரேனும் கலவரத்தை ஏற்படுத்த திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டால் முன்கூட்டியே தட்டி தூக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாம். அந்த அளவுக்கு ஏற்கனவே பிரதமர் மோடி கூட்டணி கட்சிகளுடன் முதல் பிரச்சாரத்தை தொடங்கும் போது மதுரையில் அந்த கூட்டத்தை நடத்த திட்டமிட்ட நிலையில் அப்போது பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் சென்றால் மத கலவரம் வெடிக்க வாய்ப்பு இருப்பதாக தமிழக உளவுத்துறை சொன்னதாக சொல்லி அவரை திருப்பரங்குன்றம் வரவிடாமல் மதுராங்கத்தில் பிரச்சார கூட்டத்தை நடத்த வைத்தார் மு.க.ஸ்டாலின். ஆனால் இந்த முறை திமுகவின் பாட்சா பலிக்கவில்லை. இரண்டாவது பிரச்சார கூட்டத்தை மதுரையில் நடத்துவது என்று முடிவெடுத்த பிரதமர் மோடி கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது என்றும் முடிவெடுத்துவிட்டார். அதனால் திமுக புலிகளை வைத்து ஏதேனும் கலவரம் நடத்தி மோடியால் தான் தமிழ்நாட்டில் மத கலவரம் ஏற்பட்டுவிட்டது என்பது போன்று அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டால் அதற்கு ஆப்படிக்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது எஸ்பிஜி படையும் மத்திய உளவுத்துறையும் முன்கூட்டியே மதுரை மற்றும் திருப்பரங்குன்றம் பகுதிகளை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. ஆண்டிப்பட்டியை தொடர்ந்து நாங்குநேரியை குறிவைக்கும் டிடிவி தினகரன், அதிர்ச்சியில் தமிழிசை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரன் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்று அறிவித்துவிட்டார். ஆனால் ராஜ்யசபா எம்பி சீட் கேட்டு வருகிறார். இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் தனது கட்சிக்கு வாக்கு வங்கி அதிகமாக உள்ள தொகுதிகளை கேட்டு வாங்கி வேட்பாளர்களை களம் இறக்க வேண்டும் என்று அவர் தீவிரம் காட்டி வருகிறார். அந்த வகையில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் தனது மனைவியை போட்டியிட வைக்க திட்டமிட்டுள்ள டிடிவி தினகரன் தற்போது நெல்லை, தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கும் விசிட் அடித்துள்ளார். அப்போது அங்கு அமமுகவிற்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது என்பதை தனது கட்சி நிர்வாகிகளிடத்தில் கேட்டறிந்திருப்பவர் நெல்லை மாவட்டத்தில் இந்த முறை கூடுதல் கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளாராம். குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி தொகுதியை பாஜக மூலம் அதிமுகவிடத்தில் கேட்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார். காரணம், இந்த தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமமுக வேட்பாளர் 40,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளாராம். ஆனால் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜனும் இதே நாங்குநேரி தொகுதியில் தான் குறிவைத்து வருகிறார். அங்கு நாடார் சமூகம் அதிகமாக வாழ்வதால் தான் போட்டியிட்டால் வெற்றி கிடைக்கும் என்று கேட்டு வருகிறார். இப்படியான நிலையில் தற்போது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள டிடிவி தினகரனும் அதே தொகுதியை டார்கெட் செய்து வருகிறார். அதனால் நாங்குநேரி தொகுதியை கைப்பற்றுவதில் பாஜக அமமுகவுக்கு இடையே திரைமறைவில் போட்டி நடைபெற்று வருவது தெரியவந்துள்ளது.